ஹாய் சகோஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் 8வது உலக அதிசயத்தை தான் பார்க்க போகிறோம். என்னது 8வது உலக அதிசயமா? ஆமாம், 8வது உலக அதிசயம் தான். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட்டு, பவர் ஆஃப் காம்பவுண்டிங்னு நிறைய இடத்துல கேட்டிருப்பீங்க. ஈவன் ஸ்கூல்ஸை கூட படிச்சிருப்பீங்க. ஆக்சுவலாக அப்படின்னா என்ன? நம்மளோட பணத்தை நமக்காக வேலை செய்ய வைக்கிறது தான் காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட். என்னது, நம்ம பணம் நமக்காக வேலை செய்யுமா? ஆமாம் சகோ, நம்ம பணம் நம்மளோட சிப்பாய்கள் மாதிரி டெய்லி வேலை செய்யும். அதுக்கு நீங்கள் கொஞ்சம் நேரம் மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும். இங்கே நிறைய பேருக்கு ஒரு பழமொழி ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். பொறுத்தார் பூமி ஆழ்வார். பொறுத்தவங்க பூமி மட்டும் ஆள மாட்டாங்க சகோ, பணத்தையும் சேர்த்து தான் ஆளுவாங்க. அட என்ன சகோ, சும்மா பேசிகிட்டே இருக்கீங்க, விஷயத்துக்குள்ளே வாங்கன்னு சொல்கிறது எனக்கு கேட்குது. ஓகே, நம்ம விஷயத்துக்குள்ளே போயிடலாம். ஐ மீன் காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட்னால் என்னென்னு பார்த்துடலாம். இதுக்கு 3 விஷயம் நமக்கு தேவை. அதாவது 3 எவ்வளோ. ஒன்று, எவ்வளோ பணம் நம்ம சேவ் பண்ண போகிறோம். ரெண்டாவது, எவ்வளோ வருஷத்துக்கு சேவ் பண்ண போகிறோம். அண்ட் மூணாவது, எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் நம்ம எதிர்பார்க்குறோம். எக்ஸாம்பிளுக்கு, எவ்வளோ பணம் சேவ் பண்ண போகிறோம்? ஒரு 1 lakh. எவ்வளோ வருஷத்துக்கு சேவ் பண்ண போகிறோம்? ஒரு 25 வருஷத்துக்கு. அண்ட் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் எதிர்பார்க்குறோம்? ஒரு 12%. இப்போ என்ன நடக்குதுன்னு நம்ம சார்ட்டில் பார்க்கலாம். எவ்வளோ சேவ் பண்ண போகிறோம்? 1 லட்சம். எவ்வளோ வருஷத்துக்கு? 25 வருஷத்துக்கு. அண்ட் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு? 12%. இப்போ பாருங்கள், உங்கள் 1 லட்ச ரூபா கிட்டத்தட்ட 20 லட்சமாக மாறி இருக்குது 25 வருஷத்துக்கு. எவ்வளோ? 20 லட்சமா? சகோ, என்கிட்ட 1 லட்ச ரூபாலாம் இல்லை. எனக்கு 20லேருந்து 25 வயசு தான் ஆகுது. என்னால் எப்படி 1 லட்ச ரூபா சேவ் பண்ண முடியும்? ஆனால் என்னால் ஒரு சின்ன அமௌண்ட்டு மாதம் மாதம் சேவ் பண்ண முடியும். இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் யூஸ் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக யூஸ் ஆகும். அதுக்கு ஒரு சூப்பரான ஆப்ஷனு ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்குது. அதுதான் எஸ்ஐபி. நீங்கள் எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணலாம். உங்களால் மாதம் ஒரு 5000 ரூபா சேவ் பண்ண முடியும்னா, அதே 25 வருஷத்துக்கு அண்ட் 12%க்கு எவ்வளோ வருதுன்னு நம்ம சார்ட்டில் பார்க்கலாம். வாவ், 95 lakhs. எவ்வளோ? 95 லட்சங்க. 95 லட்சம். நீங்கள் 25 வருஷத்துக்கு 15 லட்சம் சேர்த்துருப்பீங்க. ஆனால் உங்கள் 15 லட்சம் சிப்பாய்கள் என்ன பண்ணியிருப்பாங்க? அதை 95 லட்சமாக மாற்றிருப்பாங்க. ஓகே சகோ, என்னால் 5000 ரூபாவில் மாதம் சேவ் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டம். என்னால் மாதம் ஒரு 1000 ரூபா சேவ் பண்ண முடியும். அப்படின்னா இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணலாமான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். 1000 ரூபா மட்டும் இல்லைங்க, ஈவன் 500 ரூபா கூட உங்களால் சேவ் பண்ண முடியும். இப்போ அதையே சார்ட்டில் பார்க்கலாம். நம்ம நீங்கள் மந்த்லி 1000 ரூபா சேவ் பண்ணுறீங்க, அதே 25 வருஷத்துக்கு அண்ட் 12% இன்ட்ரெஸ்ட்டுக்கு. இப்போ நீங்கள் 19 லட்ச ரூபா சேவ் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் சேவ் பண்ண அமௌண்ட்டோ 3 lakhs. ஆனால் உங்களுக்கு கிடச்சிருக்கிறது 19 லட்சம். அட என்ன சகோ, 25 வருஷம் கழித்து 19 லட்ச ரூபா ஒன்றும் பெரிய அமௌண்ட் இல்லையேன்னு தோணும். அப்போ நீங்கள் ஒன்று பண்ணலாம். உங்களால் 20 இல்லை 25 வருஷம் இன்வெஸ்ட் பண்ண முடியும்னா நீங்கள் தாராளமாக ஹை ரிஸ்க் அசட்டை சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு அதே பர்சன் இந்த 1000 ரூபாவை 25 வருஷத்துக்கு ஒரு 20% இன்வெஸ்ட் தர அசட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க. எவ்வளோ வருதுன்னு நம்ம சார்ட்டில் பார்த்துடலாம். உங்களோட 3 லட்ச ரூபா 86 லட்ச ரூபா மாறி இருக்கும். எவ்வளோ? 86 லட்சமா? அதாவது உங்கள் 3 லட்சத்தை நம்ம சிப்பாய்கள் 86 லட்சமாக மாற்றிருப்பாங்க. இப்போ அந்த பர்சன் 1000 ரூபாய்க்கு பதிலாக மாதம் 5000 ரூபா சேவ் பண்ணியிருந்தாருன்னா அவர்கிட்ட எவ்வளோ பணம் கிடச்சிருக்கும்? 1 கோடி ரூபா? இல்லை 2 கோடி ரூபா? வாங்க சார்ட்டே பார்த்துருவோம். என்ன சகோ, சார்ட்டை பார்த்தீங்களா? நிறைய பேருக்கு அவங்களோட கண்ணையே நம்ப முடியலன்னு தோணும். ஏன்னா அவர் சேர்த்து வச்ச பணம் 15 லட்சம். ஆனால் அதையே அவங்க சோல்ஜர்ஸு 4.3 கோடியாக மாற்றிருப்பாங்க. எவ்வளோ? 4.3 கோடி. ஃபைனலாக ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணி பார்த்துடலாம். அந்த பர்சன் அந்த 5000 ரூபாவை 20% இன்ட்ரெஸ்ட்டுக்கு 25 வருஷத்துக்கு பதிலாக 15 வருஷம், அதாவது 10 வருஷம் கம்மி பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறாருனா அவருக்கு எவ்வளோ கிடச்சிருக்கும்? அவர் சேவ் பண்ண அமௌண்ட்டு 9 lakhs. ஆனால் அவர் கிடச்சிருக்கிறது 57 லட்சம். ஒரு 10 வருஷம் குறைஞ்சதுனால 4.3 கோடி அவருக்கு வெறும் 57 லட்சம் தான் கிடச்சிருக்கு. இதில் என்ன புரியுது? டைம் தான் இங்கே உங்கள் சோல்ஜர்ஸ். உங்கள்கிட்ட எவ்வளோ சோல்ஜர்ஸ் இருக்காங்களோ, அதாவது எவ்வளோ டைம் இருக்கோ
அவ்வளோ பணம் சேரும். இப்போ புரியுதா நான் ஏன் காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட்டை 8வது உலக அதிசயம்னு சொன்னேன்ட்டு? சகோ, இந்த வீடியோ ஜஸ்ட் பார்த்துட்டு வாவ்னு சொல்கிறதுக்கு பண்ணல. நீங்கள் உங்கள் சின்ன வயசுலேருந்தே ஒரு சின்ன அமௌண்ட்டாவது சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. ஏன்னா சிறு துளி தானே பெரிய வெள்ளமாக மாறும். உங்களுக்கு இந்த வீடியோவில் ஒரு சின்ன சேஞ்ச் உங்கள் மைண்டில் வந்தாலும் அது என்னோடய எஃபர்ட் கிடைச்ச சக்ஸஸ் தான். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ் ஆகட்டும். அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.